பாவாய் என்ன கடுதாச்சு? ஒண்ணு இல்லையா வந்து அதுக்கு மேல பேச்ச நவுட்டாது. நீ பதுங்கி பதுங்கி பாவலா போட்டுக்கிட்டு வந்த கோளார பாத்திரத்தான் நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். என்ன விவரம்? நான் என்னன்னு சொல்றது? எதையாவது சொல்லு. இல்ல கொலை நடக்கும். கொலை என் மோரே பார்த்து பேச பிள்ளை. சின்னையா ஒரு கடுதாசி கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு? தங்கத்துக்கு. எடுப்பா மட்டி. எங்க மாமட்டி? உள்ள சொல்லு. சின்னையா தங்கம்மாவுக்கு ஒரு கடுதாசி கொடுத்தாரு. அதுக்கு பதில் கடுதாசி அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அதை கொண்டு அந்த கதவு சென்ல போட வந்தா நீங்க வந்துட்டீங்க. அவ்வளவுதான். பாபாயி கஞ்சி குடிக்க விட்டு கண்ணை வைக்கலாமா? பச்சை கொண்டா கடுதாசி. ஆவல திருட்டு பயம் உள்ள கிராட்ல எழுதுனா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு கவர்ல எழுதுறக்கா. கவர்ல இந்த உள்ள நீதான் எழுத்த தொடுவிய. ஒரு வரி விடாம படிச்சு சொல்லு. அத்தான் ஆறுயிரே. என்னது? இன்பத்தின் இல்லையே. என்ன உள்ள விளையாட்டு வியாபாரமா இருக்கு? இந்த கடுதாசில இருக்குங்க ஐயா. இருவரும் விரைவில் நிர்ணயிக்க வேலை இருக்கும் மண்டபத்திற்கு சந்திர நீலவானத்திலே தோன்றியதும் என்னை அவசியம் சந்திக்கும். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள. என்ன உள்ள சொல்ற? எவ்வளவு பாவாயி இந்த கடுதாசி விஷயமா நம்ம பயகிட்ட ஒரு வரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமில்ல? கொலை நடக்கும். கொலை. அடுத்தாப்புல எங்க வந்து பார்க்க சொல்லி இருக்கிறா? அந்த கடைசி வரி இன்னொரு தடவை தொடு. படி உள்ளன்ற தெப்பக்கரையோரத்துல போதும். அதுக்கு மேல பேச்ச நவுட்டா. நவுட்ல அம்மா அம்மா ஆத்திரத்துல அண்ணனை அடிச்சிட்டு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. என்னமோ அம்மா இன்னும் வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். அப்புறம் கடவுள் சித்தம் எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன். தம்பி இப்ப வந்துருவாருங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தங்கம் என்னம்மா? உங்க அண்ணன் எண்ணத்துக்கு மாற நீ என்னைக்குமே நடக்காதம்மா. இனிமே அந்த பண்ணையார் மகனே வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஐயா தயவு செய்து என்கிட்ட பேசி வச்சுக்காதுங்கன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடு. என்ன? இனிமே நான் ஏமா வீட்டு விட்டு வெளியே போறேன்? நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நமக்கு கஞ்சி ஊத்துறவன் உங்க அண்ணன். அவன் கொஞ்ச நேரம் கண் கலங்கினான் நம்ம காலத்துக்கு நல்லா இருக்கவே முடியாதம்மா. அம்மா அண்ணன் வாடாப்பா வா. உன் கோவம் எல்லாம் குறைஞ்சிடுதா? உனக்கு வீடு வாசல் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சா? அம்மாவும் கூட பிறந்த ஒரு தங்கச்சியே இருக்காங்கன்னு இப்பதான் உன் மனசுல பட்டுதா? தன்னை பெத்தவா ஆத்திரத்துல அடிச்சிட்டு ஒரு பேச்சு பேசிட்டா அதுக்காக காலையில போய் சாயந்தரம் தான் வரணும் புஜியில சொல்லுதா? ஏன்பா புதுசு புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டுதா? ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை பார்த்து ஊராரெல்லாம் கேடு பண்ணணுங்கிற ஆசை உனக்கு வந்துடுச்சாப்பா? உங்களை அலட்சியப்படுத்திட்டு போவீங்க. உங்க கோபம் தீர்ந்தது அப்புறம் உங்க முகத்தை பார்க்கலாம்னு வெளியே போறதுக்கு இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. மன்னிச்சுடு. இல்லைங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா கஷ்டப்படுற இந்த உடம்பு எண்ணத்துக்காக உங்க முகத்தை சந்தோஷமா பார்த்தோன்னு சாப்பிடலான்னு இருந்துட்டேன். என் கண்ணு என் தங்கம் வாடா கண்ணு. நான் சாப்பாடு போடுறேன். 2 பேரும் உட்காருங்க. நான் சாப்பாடு போடுறேன். ஏனுங்கம்மா இன்னும் இன்னைக்கு சாப்பிடுறீங்க? அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இன்னைக்கு இந்த வீடே உண்ணாவிரதம் தான். வாங்க நான் வீட்டுக்குள்ள போலாம். என்ற கூட பேசாம நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. வாடாப்பா
நான் உனக்கு சாப்பாடு வா, நீ வா சுத்தமா வா. அம்மா அம்மா விஷயம் ரொம்ப தூரம் முற்றி போயிட பட்டணத்து படிப்பு கடுதாசி எழுதுற அளவுக்கு வந்துடுச்சுங்க. அது என்னப்பா அது புது விஷயம்? கேட்டீங்கன்னா நாக்க புடிஞ்சுக்கிட்டு செத்து போயிடணுங்க. என்னடா அது? நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும்படியாதான் விஷயத்த சொல்லேன்டா. சத்தம் போடாதீங்க. காலையில எல்லாம் விலாவரியா சொல்றேங்க. இப்ப ராத்திரிக்கு நான் போய் படுத்துக்கிறேங்க. வடக்கு வச்சோன்னே தங்க வெளியே போகணும்னு சொன்னா விட்டு போடாதீங்க. புட்டு வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. பாக்குறாங்க. பார்த்தா என்னடா? அவளை பத்தின சமாசாரம் தானுங்க. பரவாயில்ல, என்ன நடந்தது சொல்லு. அம்மா காலையில எல்லா விஷயமும் புட்டு புட்டு விலாவரியா கொஞ்சம் சாப்பிடா. வேண்டாமுங்க. நீங்க மட்டும் தங்கத்தை வெளியே விட்டு போடாதீங்க. அவ வெளியே போனா பிடிச்சுக்கோங்க. விட்டுறாதீங்க. என்னமோ போப்போம் பாருங்க. பவளமலை யாரு? நான் இன்னைக்கு காட்டுல போய் படுத்துக்கிறேன். நீ வீட்லயே சாக்கிறதே படுத்துக்கோ. ஏனுங்க? அடுத்த காட்டு மாடு நம்ம காட்டுக்கு மேய வருதா போய் பார்த்து போட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன் தம்பி. என்னண்ணா என்கிட்ட பேசுறேன். அண்ணா ஷண்முகம் வேலாயுதம் முருகா ஞானபண்டிதா. ஏன்பா இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல நேரத்தோட படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? கண்ணு தூக்கம் வரலடா. இப்ப ஒண்ணு நேரம் சரியில்லை. சாவகாசமா சொல்றேன், போய் படு. அடடே, சுருட்டு தீர்ந்து போச்சு போல் இருக்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாப்பா? சுருட்டா? வெளியில ஒரே இருட்டா இருக்கு, வேணாம் போ. பேட்டரி லைட் இருக்குப்பா. பேட்டரி லைட். பேட்டரியா? வேண்டா. காந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது. இங்கே இருக்கட்டும், போய் படு போ. போனியா? போயிட்டேன். சுருட்டு வாங்கிட்டு வரானா? சுருட்டு இன்னும் என்ன குருட்டு பையன் நினைச்சானா? நான் பெத்த பயப்புள்ள என்கிட்டே நாடகம் ஆடுறாயா? அது என்ன ரூமா? ஒரே டெஞ்சம் மாதிரி. மனுஷன் படுப்பான அதுல மனுஷன். ஏன்டா இத்தனை நாளா நீ தானே படுத்திருந்த? அங்க காத்தே வரலப்பா. ஏய், இங்க வாட காத்து உன் உடம்புக்கு ஒத்துக்காது. உள்ளவே படு. அடாடாடா, நான் எங்க படுத்தா உங்களுக்கு என்னப்பா? ரொம்ப கோச்சுக்கிறியே. கோச்சுக்காதரா கண்ணு. டேய் அப்பா சாமி, உள்ள போய் படுறா. இனிமே உள்ள அந்த கோடன்ல படுக்க என்னால முடியாதப்பா. நான் போய் திண்ணையில படுக்க போறேன். டேய் இந்தடா, உங்க அப்பன் சொல்றேன்டா, உங்க அப்பன் சொல்றேன். மரியாதையா உள்ள போய் படு. முடியாது. நானும் அப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எழுத்து விவகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்பா, ஏன்பா கதவை சாத்துறீங்க? ஊரே கெட்டு கிடக்குது. திருட்டு பசங்களாம் ஜாஸ்தியா இருக்கானுங்க. கதவை பூட்டி வைக்கிறேன், உள்ளவே படு. ஏன்பா வேடிக்கை செய்றீங்களா? ஆமா, நீ நான் விளையாட்டு பிள்ளைங்க கிச்சு கிச்சு தாம்பூலம் காட்டிக்கிறேன். போய் படுறான்னா? அப்பா கதவை திறக்கிறீங்களா இல்லையா? டேய், கண்ணை மூடிக்கிட்டு தூங்க போறியா இல்லையா? அப்பா என்னடா பெரிய நியூசன்ஸா போச்சு. அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. படுத்தியா? படுத்தியாடா? படுத்துட்டேன். டேய் கருப்பா, பாவாயே எங்க உள்ள பாவாயே? படுத்துங்கறாளா? சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துகிட்டு இந்த பய இதை விட்டு ஒரு அடி நகர விடக்கூடாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது பிள்ளை. சாக்குறது பண்ணக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர. தங்கம், படுத்து தூங்கம்மா. காலையில படிச்சுக்கலாம். தூக்கம் வரலம்மா, மனசுக்கு என்னமோ போல இருக்கு. அடையாம நீ ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்தா தன்னால தூக்கம் வருமா? அவளமல்ல, உன்னை யார் கேட்டா? நீ பேசாம இரு. அம்மா, அண்ணே சமயக்கட்டுல என்னம்மா சொல்லுச்சு? அதுவா, சொரக்கா கூட்டு செய்திருந்தனே, அதுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரிம்மா. பட்டுப்பூச்சி காட்டுக்குள்ளே வந்திருக்கும் அம்மா, அதை பார்க்க போக துடிக்குது நம்ம வீட்டு பூச்சம்மா. பவளமலை,
என்ன சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, தூக்கத்துல வளர்றாங்க. பேசாம தூங்கு. தங்கம், எங்கே போற? எங்கேயும் இல்லம்மா, தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிக்க வெளியே எங்கேம்மா போற? சமயக்கட்டு இங்கில்ல இருக்கு. தூக்க கலகத்துல பாதை தடுமாறி போச்சுமா. ஒழுங்கான பாதை இருக்க ஓரமா ஏம்மா போற? போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இந்த பாரு தங்கம், உங்க அம்மாவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காது. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு தண்ணி கூட வேண்டாம், நான் தூங்குறேன். தூங்கு. காரியம் பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா, கனவு பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா. அவ்வளவல பேசாம படுத்து தூங்குறியா இல்லையா? என்ன தகிரியம், ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மோனுக்கு என்ன கொழுப்பு. வரட்டும் அந்த பையன். மான மறுவாதியோட வாழ தெரியல, ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க. பேச அவங்கிட்ட 7 வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க? வார்த்தை மறுவாதிய மீறி போகுது. முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்கே இருந்து தான் வந்தது. தரங்கட்ட பேச்சு வேணாம். அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம். அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும். அதோட அங்கேயும் நிறுத்தட்டும். நிறுத்தலைன்னா என்ன செய்வ? நீ என்னையா செய்வ? இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த குளத்து மேட்ல புதைச்சு போட்டு போயிரும் பையன். உடுத்த கடனுக்காக காட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீதான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்னை 2 துண்டா வெட்டி என்ற களத்து மேட்டிலே புதைச்சிருப்பேன். என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்னை சும்மா விட்டேன். நிக்காத, ஓடிடு. என்னடா செய்வ? கையடியா, புடிச்சா புடி காண மாட்டேன், என்னமோ துள்றி என்ன? செங்கோடா, எங்க பண்ணையாரையாடா இப்படி பேசிட்டு நிக்கிற? வாடா வா, நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம், ஓடி போயிடா. நீ யாரடா என்ன பேச? என்ற தகராறுல தலை கொடுக்கறதுக்கு நீ யாரா? செங்கோடா, கடைசியா சொல்றேன், எங்க பண்ணையார எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஏய், நீ எங்க செங்கோடற ஒரு வார்த்தை தப்பா பேசுன உன் தலை காணாம போயிடும். உன்னை யாரையும் வர சொல்லுங்க? உன்னையாவது இங்க கூப்பிட்டான். நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோடருக்காக வந்தேன். டே முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? 2 பேரும் சேர்ந்து ஒத்தலை அடிக்க வந்தா? அடிச்சு போடுவாங்கல்ல பெரிய சுப்பாய்க்கு மண்டைய பொழந்து போடுவான். ஆமா, ஏற நிறுத்துடா. நிறுத்துடா. நான் மரியாதையா சொல்றேன். இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா இல்லையா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? உன்னை வெட்டி பொறுத்துருவேன். உயிரோட மாத்தி விடுவேன். என்ன கோவம், என்ன கோவம்! உங்க கோவத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேனுங்க. ஆமாங்க, நானும் பண்ணையார் சண்டை போட்டுக்கிறது போய் நீங்களும் மாயாண்டி அடிச்சுக்கு போயிட்டீங்களே, என்னமாமா? உனக்கு தெரியாத அப்புறம் அந்த பயலை தலையில்லாத முண்டமா பார்க்கணும். அப்பதான் என் மனசே ஆறும். அதுக்கு இடக்கு விடுங்க. செங்கோட, உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க? பண்ணையாருக்கு எல்லா வசதியும் இருக்கு. அதோட எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு படிச்ச பையனும் இருக்கான். அவனை என்னத்தங்க அதிசயமா படிச்சு கிழிச்சு போட்டான் என்ற பிறந்தவன் இல்லைங்களா? என்னத்தை இருந்தாலும் பொண்ணு தானே. இந்த பாரு செங்கோட, உன்னை நம்பித்தான் அவங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் இருக்காங்க. உனக்கு இப்படி திடீர்னு கோவம் வந்துடுது. ஏதாவது ஒன்று ஆயிட்டா அந்த 2 பொண்ணுங்க நிலைமை என்ன ஆவறது? யோசனை பண்ணி பாத்தியா? அதனால இனிமே இப்படி தனியா புறப்பட்டு வந்துடாத. ஆமாங்க, இந்த சமாச்சாரத்தை உங்களுக்கு யாருங்க சொன்னா? யார் சொல்ல போறா? உனக்கு கட்டிக்கிறவ தான் சொல்லுவா. யாருங்க? என் பொண்ணு ரெங்கம்மா. ரெங்கம்மாவா சொன்னார்? ஆமா. நான் வரணுங்க. வாப்பா, நீ உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. நீ சும்மா வா. என்னங்க நீங்க போங்க. ஆமா மாயாண்டி, உனக்கும் மாமனுக்கு ஏதாவது வாங்கலாம். ஐயா, நீங்க இருக்கேன்னு சும்மா விட்டேன், இல்லன்னா நான் கை கலந்துருப்பேன் அவனை. சரி, அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கழுதைய விடு. ஐயா, நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்றேன், இனிமே நீங்க இந்த செங்கோடம் பையிட்ட பேசக்கூடாது. ஏன்? பேசினா அடிச்சு கழிச்சிருவானா? ஐயோ, உங்க தரம் என்ன, அந்த பய தரம் என்ன, அவனை நான் கவனிச்சுக்கிறேன்னு.
என்னப்பா அது நீ சொல்ற விஷயம் ஒண்ணுமே புரியலையா? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அவன் என் விஷயத்திலேயே ஆரம்பிச்சுட்டான். ஆ. அதனால அந்த பயலை இனிமே நான் தான் கவனிக்கணும் இருக்கேன். நீங்க 2 பேரும் விடுங்க, அந்த பயலை நான் பாக்க. ஆமா, இவன் யாரப்பாவ? இவன் என் நிழலு. நிழலா? போகணும்னு நான் அவங்கள ரொம்ப கேட்டுக்கிறேன். எடுத்து சொல்லடி தங்கச்சி 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 தாமரை தங்கச்சி எங்களுக்குள்ளே எவதான் சிறந்தவள் எடுத்து சொல்லடி தங்கச்சி மலருவதெல்லாம் உலருவதும் மறந்திடவே
மலருவதெல்லாம் உலருவதும் மறந்திட வேண்டாம் அச்சச்சி அச்சச்சி. சில மனிதரை போலே வம்புகள் பேசி பிரிந்திட வேண்டாம் அச்சச்சி அச்சச்சி. உலகில் சிறந்தது என்ன? அன்பு உள்ளவர் செய்திடும் தானம். அந்த தானத்தில் சிறந்தது என்ன? நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். உலகில் சிறந்தது என்ன? அன்பு உள்ளவர் செய்திடும் தானம். அந்த தானத்தில் சிறந்தது என்ன? நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். அதிலும் சிறந்தது என்ன? பல அகிம்சாமூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம். உலக சமாதானம். பல அகிம்சாமூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம். உலக சமாதானம். அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எல்லோரும் ஒன்னாயிருக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எல்லோரும் ஒன்னாயிருக்க வேண்டும். அப்போதான் உலகம் சமாதானம். எங்கும் நிலவும் சமாதானம். சமாதானம். இட்லி பத்தியா வெள்ளை வெள்ளேன்னு பூ மாதிரி இருக்கு. தோசை கூட ஆமா, இந்த இட்லியை எப்படி திம்பாங்க? அட தெரியாது. இந்த பாரு, இப்படி எடுத்து சீ, கடங்கார பசங்களா, ஏண்டா முத அங்காடி கூடையில வந்து கைய வச்சீங்களா சனிய மாதிரி? எம்மா அகிலாண்டம், மாயாண்டி அண்ணன் கணக்குல என்ன 8 துட்டுக்கு இட்லி தின்ன சொன்னாரு. ஆமா ஆமா, பழைய பாக்கி குடுக்கறதுக்கு வழிய காணா. மாயாண்டி அண்ணன் கணக்குலையாமல கணக்குல. அகிலாண்டம்மா, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எங்க மாயாண்டி அண்ணன் நின்னாருன்னா இந்த வார்த்தையை நீங்க பேசுவீங்களான்னு கேட்கிறேன். டேய் வாம்படி, என்னடா அகிலாண்டத்தை பயமுறுத்துற? உங்க மாயாண்டி அண்ணனும் நீங்களும் சோம்பேறி பசங்களா, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறது, எவங்கிட்டயாச்சும் வம்ப வளர்த்து உதைய வாங்கிக்கிட்டு அம்போன்னு இங்க வந்து நிக்கிறது. போனா போன பாவ புண்ணியத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தோசை இட்லியை கொடுத்தா தின்னுட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா? ஏண்டா இப்படியே உங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா என் கதி என்னடா ஆகிறது? நீ இப்ப இவ்வளவு பேசுறியா? இப்ப என்னடா உங்க அப்பன் காலத்துல பேசுவேன். பேசுவாங்க. தங்கமான மனசு, ரொம்ப நல்ல உள்ளம், ரொம்ப கோவம் தான் கொஞ்சம் இருக்க ஒழிய. அம்மா, அதெல்லாம் போட்டும். பசி கண்ணெல்லாம் இருட்டுது, அதெல்லாம் என்னடா இது? சிச்சி சிச்சி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க போறது இல்ல. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாத பச்சை முத்து என்ன சும்மா இருக்க? நீங்க கடை வைப்பியா? என்னடா கேட்டா? இல்ல, நாளைக்கு கடை இங்க இருக்குமான்னு கேட்டான். அதுதானே கேட்டேன். நல்ல காஞ்ச விறகு அடுப்புல வைங்க. போற கடை. ஏம்மா அகிலாண்டம், உனக்கு துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போனாங்களே, அவங்களெல்லாம் பயமுறுத்தி மாயாண்டி அண்ணன் துட்டு வாங்கி கொடுத்தாரு. அதை நினைச்சு பாத்தியா? சிச்சி, மானகட்ட பசங்களா, போட்டு எந்திரிச்சு ஓடுங்கடா. போடா. போச்சேன்னா போறோம், ஆப்பே ஏன் தூக்குறீங்க? போடாண்ணா. என்ன அகிலாண்டா, என்ன நம்ம பசங்களை ஒரேடியா விரட்டுற? பின்ன தீவட்டி பசங்களுக்கெல்லாம் பசி வந்துருச்சான், எங்கேயாச்சும் போய் விழுந்து சொல்றது தானே. அப்படி எல்லாம் சொல்லாத. என் கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற பசங்க. அடடே, நிக்கிறிய உட்காரு. வாடா வாடா பைரவா, அகிலாண்டா, இந்தா இந்த சின்ன ஐட்டத்தை இன்னைக்கு வச்சுக்கோ. அடே அப்பா, இத்தனை காலமா இட்லி வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தாப்பா அவங்ககிட்ட முழுசா இந்த 5 ரூபாயா பார்த்தேன். பச்சமுத்து எடுத்தேன். எதுக்குடா? ரூபாய் 5 கொடுத்துருக்காரு. ஏய், தட்டை வைங்கடா, பலாரத்தை எடுத்துக்கிட்டு தொலைங்க. தின்னுட்டு தட்டை கொடுக்குறோம். டேய் சொல்ல முத்து, நீயும் போய் கலந்துக்கோ. சரி முடிச்சவே பசி பசி பசின்னு. ஐயோ ஆமா, என்ன தெப்பக்கர மண்டபத்துக்கு போனீங்க, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? நம்ம பண்ணையார இந்த செங்கோடம் பைய வாய்க்கு வந்தபடி என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தான். நான் போனேன், என்னை பார்த்தானோ இல்லையோ ஒரே ஓட்டம். ஓடி போயிட்டானா? அது மட்டுமா, ரங்கம்மா அப்பா வந்துட்டான். அப்புறம் ஏய், நீ இந்த இடத்தை விட்டு ஓடிடுறியா, உன்னை கொண்டு வரட்டுமான்னு. அவ்வளவுதான், அவனும் ஒரே ஓட்டம். அப்ப பண்ணையாருக்கு மேல ரொம்ப பிரியம் வந்திருக்கோம். நீ ஒண்ணு, நாளைக்கு பண்ணையாரு அவர் வீட்டுக்கு என்ன வர சொல்லிருக்காரு. அப்படின்னா நான் சொல்றபடி செய்ய. யோஜனை கேட்காம போவனா என்ன? என்ன வந்து என்னப்பா பவளமல, ஊர்ல எத்தனையோ ஏரி குளம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டையில வந்து எருவ மாட்டை குளிப்பாட்டுக்கிட்டு நிக்கிறிய? ஏல, உனக்கு என்னடா தெரியும்? நான் இன்னைக்குதான் பட்டு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிருக்கேன், புதுசா சட்டை வெட்டிலாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க இந்த எருவாடு சேத்துல வந்து போச்சு. எங்க சின்ன ஆசமா என்னடான்னா உடனடியா கழுவி கொண்டாடாங்கிறாரு. நான் ஏரி குளத்துக்கு போனா என் வேட்டி சட்டை என்னடா ஆகிறது?
போடா. அழுக்கு விடாம தொழில் செய்யறியோ? ஏண்டா தடா போடா போடா. சரிதான். சொல்ல வந்துடு ஆளா போடுற ஆளு. எருமை வாய் அப்படி. யார கூப்பிட போடு. ஒன்னே பாவாயா ஏயா வாய் அப்படி. இந்தயா எருமகள் ஒரு லட்சமா இது? எருமகள் ஒரு லட்சமா இது என்ன? தண்ணி எல்லாம் மேல பட்டுருதா? சீச்சி தொடாத. யோசிக்காத பாவாயி. உனக்கு சோச்சு தெரியுமா? என்ன சேது? இந்த கடுதாசி விஷயம் இங்க சின்ன விஷயமானுக்கு தெரிஞ்சு போய் நான் பட்ட பாடு. இங்க மாத்திரம் என்ன வாடுது? நீ கொடுத்த கடதாசி எங்க பெரியாவுக்கு தெரிஞ்சு போய் நான் பிழைச்சதே மறுபடியும் விட்டு தள்ளு பாவாய். அப்புறம் நம்ம சொந்த விஷயம். சிரிக்காத. ஏன் நீ சிரிச்சா எனக்கு பயமா இருக்கு. பேசு பேசு பேசியே கொள்ளு. இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போறதில்ல. ஓயா அடி தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம். அடைய காம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம். அடி தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம். ஏகாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம். கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம். கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம். கட்டாயமா கண்ணையும் காதையும் கட்ட வண்டியில் அனுப்புறோம். காதல கட்ட வண்டியில் அனுப்புறோம். கட்டாயமா கண்ணையும் காதையும் கட்ட வண்டியில் அனுப்புறோம். காதல கட்ட வண்டியில் அனுப்புறோம். அடி தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம். ஏகாம்பரம் அட ஏகாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம். மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம். ஆமா மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம். நீ மறந்து புட்டே தூங்கினாலும் மமட்டியால எழுப்புறோம். மனசுக்குள்ளே அடக்கி வச்சு மாச கணக்கம் அழுப்புறோம். நீ மறந்து புட்டே தூங்கினாலும் மமட்டியால எழுப்புறோம். பவுச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம். பவுச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம். பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம். தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம். பப்பாளி பழம் தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம். தலைய வாங்க சமயம் பார்த்து இருக்கிறோம். ஆள் இல்லாம வெம்புறோம். இது நூல் இல்லாத பம்பரம். அட நாட்டு போறோம். காட்டு போறோம். சே மோட்டு போறோம். அப்புறம் தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம். ஏகாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம். அடி தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம். அட ஏகாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம். எடுத்த எந்த காரியமும் இனிமே ஜெயம்தான். உங்ககிட்ட கேட்காமலே எல்லா விஷயத்தையும் நானே முடிச்சிட்டேன். எந்த விஷயத்துக்குப்பா? செங்கோடனை தீர்த்து கட்டுற விஷயம். ஐயோ என்ன மாயாண்டி? ஏன் ஏன் நீங்க பயப்படுறீங்க? உங்க மேல ஒரு தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். மாயாண்டி என் மனசு ஒத்துக்கலப்பா. என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மகன் அவனை நீ கொல்றேன்னு சொன்னதும் என் ரத்தமே துடிக்கணும். நீங்க ஒண்ணு உங்களை அடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் உடலே துடிச்சுதே. உங்களை தாய் மாமன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றான். நான் எங்க மாமன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றான். என் முறை பொண்ணு ரங்கம்மாளை கூட்டிட்டு போய் தனியா ரகசியம் பேசுறான். இதையெல்லாம் கண்ணால பார்த்த ஒருபாடு இந்த மாயாண்டி சும்மா இருப்பானா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மாயாண்டி அதெல்லாம் முடியாது. சொல்லுங்க இதுக்கு. மாயாண்டி முள்ள பேசு. உனக்கு முள்ள பேசவே தெரியாது. எந்த விஷயத்தை எங்க பேசணும் எப்ப பேசணுங்கிறதே புரியதில்லப்பா. நீ ஒரு குழந்தை மாதிரி வா. நீ வாய நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா என்ன சொல்லுங்க. தெருவில் எப்ப பார்த்தாலும் 4 பய நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம பேசுறது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா வம்பு தானே. இது என்னத்துக்கு நமக்கு? மாயாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். அந்த பயலை கொல்றேன்னு சொல்ற பாரு, என் மனசு இடம் தரலப்பா. என் மனசு இடம் தரல. சரி அவனை முடிச்சுடுறேன்.
முறி ஆ? அதை வேணா செய். ம். நீ எதுக்கும் உட்காந்து பேசு, உட்காந்து பேசு. நான் இருக்க போறேன். இருப்பா, இருக்க. சரி, எங்க ஒரு ரூபா எடுங்க. ஆ? இது என்ன ஒரு ரூபாயா? ஒரு ரூபா தான். ஒரு ரூபாயா? பெரிய ரூபா கேட்டேன். பழைய ரூபாய கேக்குறியா? அது இப்ப வர்றது இல்லையாப்பா? இல்லைங்க, பெரிய ரூபான்னா 100 ரூபா. 100? ஆ. நீ என்னப்பா 100? எடுங்க எடுங்க. இது நெருப்பட்டி வச்சுக்கிறியா? இல்ல நானே கொளுத்துறேன். பத்த வச்சுட்டியா? ஓ, பத்த வச்சுட்டேன். ஏன்பா? நீங்க ஒண்ணு, இந்த ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்த அந்த பய திமிர அடக்க வேணாம். அதுக்கா 100 ரூபா? ஆளை கொல்றதுன்னா 500, கால கைய ஒடிக்க 300, ஊமை அடி அடிக்க 200, வாய் மிரட்டலுக்கு 100. அடப்பாவி, இது என்னப்பா மளிகை கடையில சாமானுக்கு விலை சொல்ற மாதிரி மனுஷன் உயிருக்குள்ள விலை சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீங்க ஒண்ணு, இந்த ஐட்டமே தனி. நீங்க பணத்தை எடுக்க. அட பணம் 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 எங்கப்பா போகுது? வேலையை முடிச்சுக்கிட்டு வாய பணத்தை தர்றேன். நீங்க பேசுங்க. போட்டோம். அதோட செங்கோடம் பையன் இருக்கானே, அவன்கிட்ட என் வீட்டு விவகாரத்திலே தலையிட மாட்டேன்னு ஒரு கடுதாசியில எழுதி வாங்கிக்க. கடுதாசிலேயே? ஆமா. ம். அப்புறம் அவன் தங்கச்சி கிட்டையும் என் மகனை கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒரு வரி அந்த கடுதாசியில கோடியில எழுதி வாங்கிக்க. போதும் எனக்கு. ஓ, இன்னொரு விஷயம் இல்ல சொல்றது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கச்சிதமா முடியும். இந்த மாயாண்டி திட்டமே வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். அது என்னப்பா வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு? தெரியாதா உங்களுக்கு? இந்த சித்திரவதைன்றாங்களே, அது இந்த மாயாண்டி சட்டு புட்டுன்னு ஆக வேண்டி. கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே, உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜதி தொடையிலே, கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு காணாமே சுண்டு நை போட்டுக்கிட்டு போறவளே 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 பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். போறவளே போறவளே பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம். காடு வயல படைச்சு கலப்பைய படைச்சா, இந்த கன்னி பொண்ணையும் படைச்சு உன் கண்ணு ரெண்டையும் படைச்சா. நேச மச்சான் சொல்லு மச்சான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான். யாரு ஒன்னு தாறுமாறா பேச வச்சான் மச்சான். ஏறு ஓட்டி சோறு காட்டும் ஆசை மச்சான் மச்சான். யாரு ஒன்னு தாறுமாறா பேச வச்சான் மச்சான். தாறுமாறா பேசவல்லே பொன்னுரங்கம் ரங்கம் பொன்னுரங்கம். கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம். தாறுமாறா பேசவல்லே பொன்னுரங்கம் ரங்கம் பொன்னுரங்கம். கஞ்சி ஆறி போனா பிடிக்குமாயே சின்ன ரங்கம் ரங்கம். ஆறி போனா போகட்டும் ஆசை மச்சான் மச்சான். ஆசை மச்சான் கஞ்சி அப்பனுக்கு கொண்டு போறேன் அருமை மச்சான் மச்சான். ஆறி போனா போகட்டும் ஆசை மச்சான் மச்சான். ஆசை மச்சான்
தனியா போறியே ஏன் பொன்னுரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவா சின்னோரங்கம் தன்னன் தனியா போறியே ஏன் பொன்னுரங்கம் போனா தைரியமா திரும்பி வருவா சின்னரங்கம் ரங்கம் மண்ணை நம்பி மரவிக்கேன் பொன்னுரங்கம் அந்த மரத்து நிழல் குடியிருப்பா சின்னரங்கம் போறவளே பொன்னுரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவளே பொன்னுரங்கம் இன்னும் புரிஞ்சுக்காமே போறியே நீ சின்ன ரங்கம் ஞாபகம் இருக்கா? ஓ நல்லா ஞாபகம் இருக்கு. போங்க. நீ போடா. நான் எதுக்கு? போடா. இலே. வழியில போற பொட்டுக்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? ஒன்றரை தடத்தை பார்த்துட்டு நீ போடா. கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல என்ன செய்வ? என்ன செய்யணும்? என்னத்தை செய்கிறது?